சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி பணியாரம். அதுக்கு மாவு எப்படி ஆட்ட போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி ஒரு உலக்கு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். நம்ம பச்சரிசியும் புழுங்கரிசியும் சம பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு படி அளவு தெரில அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் எந்த அளவு புழுங்கரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. ரெண்டுமே சமப்பங்காக இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் உளுந்து எடுக்க போகிறேன். இந்த உளுந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு உலக்கு நான் பச்சரிசி ஒரு உலக்கு புழுங்கரிசி நான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 பங்கு மட்டும்தான் நான் உளுந்து எடுக்க போகிறேன். இந்த உளுந்து எந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோமோ அதில் 1/4 பங்கு இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு உளுந்து அதிகமாக தேவைப்படாது. ப்ளஸ் இதில் 2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள். இதை ஊற வச்சு எப்படி ஆட்ட போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த உளுந்தை இதில் போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ 2 ஸ்பூன் வெந்தயம் இதையும் இதில் போட்டு 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு நம்ம எப்படி ஆட்டி நம்ம பணியாரம் ஊற்றுறன்றதை பார்க்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா 4 டைம் நான் இந்த அரிசியை சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரேஷன் அரிசி, அதனால் நல்லா நான் கழுவிருக்கேன். ஆல்ரெடி ரேஷன் அரிசிலேயே எப்படி பஞ்சு மாதிரி பணியாரம் ஊற்றுறன்றதை நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அரிசி 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை மாவை ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியும் போட்டுக்கலாம். நான் எடுத்த அரிசி ஒரு உரலுக்கு இருந்துச்சு. இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நீங்களே பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா அரிசி ஓடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பனியார மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு தேவையில்ல. ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும். இந்த அளவுக்கு ஓடி இருக்கு. பனியார மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமே போதும். அதுக்குள்ளே மாவு ரெடி ஆயிரும். ரொம்ப அதிகமான நேரம் தேவைப்படாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாவை எடுத்துடலாம். மாவு நல்லா ரவை பதத்துக்கு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை எடுத்துடலாம். மாவு ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, ஏன்னா அது களியாக ஆயிரும். இந்த மாதிரி ரவை ஸ்டேஜுக்கு எடுத்தோம்னா நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ கரெக்டான பதில் நம்ம மாவு ஆட்டி எடுத்தாச்சு. இது 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு ஆட்டி 6 மணி நேரம் ஆச்சு. நல்லா புளிச்சு வந்துடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மாவு எடுத்து பாவு காய்ச்சி எப்படி பணியாரம் ஊற்றுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கருப்பட்டியும் மண்டவளமும் போட்டு நான் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் அடியில் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாவை நம்ம காய்ச்சிட்டோன்னா அதெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் ஊற்றிடலாம். இப்போ நான் பாவு இதில் ஊற்றிட்டேன். இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா அந்த உப்பு சேர்த்தா மட்டும்தான் அந்த இனிப்பு நல்லா எடுத்து காட்டும். கருப்பட்டியும் மண்டவளமும் நம்ம சேர்த்து செய்யும்போது பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக வரும். கருப்பட்டி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பணியார சட்டி வச்சு இப்போ நம்ம எப்படி ஊற்றுறோன்றதை பார்த்துடலாம். நான் சொன்ன அளவில் அரிசி உளுந்து எல்லாமே அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்தோன்னா நல்லா பணியாரம் சூப்பராகவும் சாஃப்டாகவும் வரும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக நல்லா திருப்புறதுக்கு ஈஸியாக குண்டு குண்டுன்னு வருதுன்னு பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே பணியாரம் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன அளவில் நீங்கள் அரிசி உளுந்து எல்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பணியாரம் சூப்பராக சாஃப்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம விகே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பணியாரம் செஞ்சு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள்.